வருஷம் வருஷம் நம்ம கருப்பன் கோயிலுக்கு வந்து பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், பூசாரியான எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மனங்குளிர நீங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் தான் நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க இடையிலே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எனக்கு கருப்பா எல்லாத்தையும் கொடுக்கறான். அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? விஷயம் என்னன்னா, எங்க குடும்பத்தோட தேவைக்காக நாங்களே கருப்பனை தேடி வந்திருக்கோம். ஐயா, காவக்கார கருப்பன் அவரை நம்பி வந்தவங்கள கருப்பன் கைவிட்டதா சரித்திரமே இல்ல. உங்க குறை என்னங்கிறத கருப்பன் காலடியில் வைங்கயா. அவன் மனங்குளிர வைக்கிறவங்கள அவங்க மன நிறைய வைப்பான். நீங்க என்ன நினைச்சு அவன் எல்லைக்கு வந்தீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்யா. சேவா இருக்கிறதுக்காக கெடா வெட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணியாச்சுங்கய்யா. ஐயா கையால அருவா எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை பண்ணிடலாங்க ஐயா. சரிங்க ஐயா. கருப்பா, எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும். சிவா, அண்ணா, இங்க வா. ஏய், எங்க கிளம்பிட்டீங்க இப்போ? அங்க பொங்க வைக்க போறாங்க. கூட மாட நின்னு ஒத்தாசை பண்ணலாம்ல? வந்த இடத்துல வாயை மூடிட்டு இருக்காம உங்க நச்சரிப்பு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது நச்சரிப்பா? நல்லதானே சொல்றேனா? மாமா எதுக்கு அங்கிட்ட பேசிட்டு? அங்க பாருங்க, கடை வெட்ட போறாங்க, பொங்க வைக்க போறாங்க. வாங்க அங்க போலாம். இத பாரு, ஒழுங்கு மரியாதையா அங்க பொங்க வைக்கிற இடத்துக்கு போ. நான் வந்து பாப்பேன். அங்க இல்லன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் வாங்க சொல்லுங்க மாமா. இந்த ஆள் வேற போலீஸ்கார மாதிரி நம்மளே வேவு பார்த்துட்டு இருக்காரு. ச்சே. காணாம போன சிலை கிடைக்கணும்னு தான் இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைக்காது. ஊர் குளத்துல தான் போட்டேன்னு சொன்னல, அது இந்நேரம் தண்ணியில கரைஞ்சு போயிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க அத மண்ணாதான் அள்ள முடியுமே தவிர சிலைய எடுக்கவே முடியாது. சரி பார்வதி, வா பொங்கல் எப்படி பொங்க போகுதுன்னு பார்க்கலாம். அத போய் என்னத்த பாக்குறது? ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? அந்த பொங்கல் பொங்குற விதத்தை வச்சே இவங்க கேட்டதை கருப்பை நடத்தி கொடுப்பாரா இல்லையான்னு தெரிஞ்சிரும். வா போலாம். தங்கச்சி, பொங்கல் நிறைவா பொங்குது. அது இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. மழை வரும்னு பாக்குறேன், ஆனா மழை வரவே மாட்டேங்குதே. மழை வந்துச்சுன்னா இவங்க பூஜை எல்லாம் நின்னு போயிடும்ல. பார்வதி, நீ எதுவும் கவலைப்படாத.
கருப்பன் இவங்களுக்கு மட்டும் தான் சாமியா? நமக்கும் சாமி தானே? ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிருப்பா. கடை வெட்டி சேவல் வெட்டி பூஜை பண்றேன்னு வேண்டிப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ பயந்துக்காத. வா. ம். ஐயா, கருப்பன் வேஷம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாங்களா? படையெல்லாம் போட்டாச்சுல்ல? போட்டாச்சுங்கய்யா. ம், சரி வாங்க. சரி வா. ஏங்க இவ்ளோ லேட்டா வந்தீங்க? பொங்கல் வச்சு படையல் எல்லாமே போட்டாங்க. வேணும் தான் லேட்டா வந்தேன். எல்லா இடத்துலயும் ஆளை இறக்கிட்டேன். கருப்பம் பூஜை நடக்காது, அசம்பாவிதம் தான் நடக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. பெரிய பிரச்சனை ஆகி அதுல ஏன் பேர் எதுவும் வெளியே வந்துடாதே. ஏன் அப்படி யோசிக்கிற? அதெல்லாம் வராது. நம்ம பார்த்தோம் பேசணுங்கிறதையே மறந்துருங்க. நீங்க சிலைய குளத்துல போட்டிருக்கீங்க, அது கரைஞ்சிருக்குமே. சேலை கரைஞ்சிரும், ஆனா என் சேலை கரையுமா? சேலையா? ஆமா, அவசரத்துல அந்த சிலைய ஏன் சேலையில சுத்தி கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஷோ, அறிவு இல்லாம தான் பண்ணிட்டேன். ஏதாவது செஞ்சு என்னை காப்பாத்துங்க. எனக்கு இப்ப நீங்க தான் காவக்கார கருப்பு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஷோ பார்வதி, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? அவங்க தான் பூஜையே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தைரியமா இரு. சரிங்க, நாங்க உள்ள போறோம், நீங்க பாத்துக்கோங்க. வா.